அனைவர்களுக்கும் வணக்கம். இது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு தான் இந்த பதிவு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள், குறிப்பாக சவுதி அரேபியாவில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய முதலாளிகள் சம்பளம் கொடுக்காம, அவர்களை நாட்டுக்கு விடாமல், ஊருக்கு விடாமல் அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் எந்த அமைப்புமே பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் தமிழர்களுக்கு எதுவுமே கிடையாது. பேரளவுக்கு தான் அமைப்புகள் இருக்கிறத தவிர எந்த ஒரு அமைப்பும் முன்னின்று இதை செயல்படுத்துறது கிடையாது. தயவு செய்து தமிழ்நாடு அரசு தமிழர்களை பாதுகாப்பதற்கு என்ற ஒரு அமைப்பை அந்தந்த நாட்டில் உருவாக்கி கொடுங்க. இதுவரைக்கும் சவுதி அரேபியாவில் எந்த அமைப்பு இருக்கு, தமிழர்களை காப்பாற்றக்கூடிய எந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒரு தம்பியை ஒரு வருஷமா அவருடைய முதலாளி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு, கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவன் ஊருக்கு வர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவரை காப்பாற்றுறதுக்கு நாதியே கிடையாது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி சில அமைப்புகளோட பேசினேன், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தயவு செய்து தமிழ்நாடு அரசு எந்த அமைப்பு தமிழர்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தெளிவான முறையில் ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க. சவுதி அரேபியா மட்டும் கிடையாது, எத்தனையோ நாடுகளில் தமிழர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவர்களை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் எந்த ஒரு அமைப்பு செயல்பட்ட மாதிரி தெரியல. பேரளவுக்கு தான் அமைப்புகள் இருக்கு. இந்த பதிவை தயவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பான முறையில் ஒரு முயற்சி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்.